நெக்ஸ்ட் கொஸ்டின், அமித் மற்றும் திஷா இருவரும் சேர்ந்து ஒரு வணிகத்தில் 15,700 முதலீடு செய்கிறாங்க. ஸோ அமித்தும் திஷாவும் சேர்ந்து 15,700 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இறுதியில் மொத்த லாபம் 6,000ல் அமித்தோட பங்கு. ஸோ மொத்த லாபம் 6,000 கிடைக்குது. ஸோ இதில் அமித்தோட பங்கு மட்டும் 2,100 ரூபானா அமித்தோட முதலீடு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ திஷாவுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும் அப்படின்னா, இந்த 6,000லேருந்து 2,100 கழிச்சோம்னா 3,900 கிடைக்கும். இது திஷாவுக்கு கிடைச்சது. இது லாபத்தில் அவங்க பங்கு. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த 15,700ல் அமித் மட்டும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டோட்டலாக அவங்களுக்கு கிடைச்ச லாபம் 6,000. இந்த 6,000ல் அமித்துக்கு மட்டும் எவ்வளோ பங்குனா 2,100. ஸோ அப்போது இதை அடித்தோன்னா அவருக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட அந்த ரேஷியோ கிடைக்கும். ஸோ டோட்டல் போடும்போது அந்த டோட்டல்லேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த ரேஷியோவை டிவைட் பண்ணோம்னா நமக்கு அமித் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்காருன்னு கிடைச்சிருமா? ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதை நான் ஒரே ஸ்டெப்பில் போட்டுட்டேன். உங்களுக்கு புரியலைன்னா ஃபஸ்ட்டு இந்த 6,000ல் 2,100ங்கிறது எவ்வளோ வேல்யூ, எவ்வளோ பங்கு, அந்த என்ன சொல்கிறது, அந்த யூனிட்டை மட்டும் கண்டுபிடிக்கிறோம். அந்த யூனிட்டை இந்த மொத்த அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு அமித் எவ்வளோ காசு போட்டிருக்காரு அப்படின்னு கிடைச்சிடும். இதே திஷா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா என்ன பண்ணணும், 2,100க்கு பதிலாக 3,900 டிவைடட் பை 6,000 × 15,700 போடணும். ஸோ இப்போ இதில் 0 கேன்சல் ஆயிரும், ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 2 3 6, 7 3 21, அப்புறம் இதை 2ஆல் அடிக்கலாமா, 7 2 14, மிச்சம் இங்கே 1 போட்டோன்னா 8 2 16, 5 2 10 வரும். ஸோ அப்போ 785 7ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 5,495 கிடைக்கும்.